இப்ப நீங்க இந்த பாடத்துல இன்னும் கொஞ்சம் டெப்தா வந்தீங்க அப்படின்னாங்க ஐயா, இங்க அதான் படைப்பே இல்லைன்னு சொல்றோம். அதாவது உண்மையிலே இங்க எந்த படைப்புமே படைக்கப்படவே இல்லை. ஆனா படைத்தது போல இங்க வந்து மனம் உருவாக்கி வச்சிருக்கிறது தான் இந்த பிரம்மாண்ட உலகம். இப்போ நாம இந்த கேலக்ஸி அப்படின்னு பாக்குறது, அப்புறம் இந்த பூமியில கோள்கள்ல மனிதர்களாகிய நாம் வாழ்வது போல மற்ற ஜீவராசிகள் வாழ்வது, இதெல்லாம் வந்து நம்முடைய மனம் உருவாக்கி கொண்ட ஒரு உலகம். இப்ப இந்த மாதிரி உலகங்களை வந்து புராணங்கள் பேசும்போது என்ன பண்ணோம்னா, சொர்க்கலோகம், பூர்புவ ஸ்வஹ அப்படின்ட்டு எல்லாம் நிறைய கீழே 7 உலகங்கள், மேலே 7 உலகங்கள், 14 லோகங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து உண்மையா உருவகத்துல வரக்கூடிய உலகங்கள் கிடையாது. நம்முடைய மனம் உருவாக்குகின்ற உலகம். அப்படி நீங்க உருவாக்கும் போது இப்ப இந்த பூமிங்கிறதே உங்களுக்கு சொர்க்கமா மாறி தெரியும். இந்த பூமியே உங்களுக்கு வந்து நரகமா மாறி தெரியும். அது எப்படின்னா உங்களுடைய மனம் இருக்கிற நிலை தான் அது. அததான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர, நீங்க எங்கேயோ தனி உலகம் இருக்கு, நம்ம இங்கிருந்து கிளம்பி அடுத்தது அங்க போய் வாழ்வோமா, சொர்க்கலோகத்துக்கு போவோமா, வைகுண்டத்துக்கு போவோமா, அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. அது பிராணங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி பாதையில இழுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி உருவகப்படுத்தப்பட்ட உலகங்கள் தான் அது. ஏன்னா மனிதர்களுடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களை நம்ம டியூன் பண்ணி கொண்டு போகணும். ஒரு பாமரனுக்கு இந்த மாதிரி ஹை லெவல் கோர்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா அவனால புரிஞ்சிக்கவே முடியாது. இப்ப நீங்களே பாருங்க, இப்ப நான் இந்த பஞ்சபூதங்கள் பாடம் எத்தனை பேரால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலானவங்களுக்கு இன்னும் குழப்பம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி ஹையர் லெவல் கிளாஸஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறவங்களால தான் இதை புரிஞ்சு பயணம் பண்ண முடியும். அதனாலதான் இதுல புத்திசாலிகளுக்கு தான் இங்க வேதாந்த வகுப்புல வேலை அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். அப்ப அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு வந்து எந்த உலகங்களும் கிடையாது. இந்த ஒரே உலகம் இந்த பூ உலகம் தான். இப்ப இந்த பூ உலகம் நம்முடைய மனோ உலகம் படைச்சிருக்கு. இந்த பூ உலகத்தின் மூலமா இப்ப நம்ம சூரியனை பாக்குறோம், சந்திரனை பாக்குறோம், இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, நான் இருக்கிறதுனால இருக்குது, இல்லைன்னா இல்ல. அதுதானே வேதம் தெளிவா சொல்லும். அதாவது நீங்க ம். உபனிஷத்துல வந்து படிச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு, அடிக்கடி நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் தத்திர சூரியோபாதி நான் சந்திர தாரகம் நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி அப்படின்னு ஒரு அருமையான உபனிஷத் மந்திரம் வந்து கட உபனிஷத்துல வருது. அப்ப அந்த கட உபனிஷத்துல வந்து யமதர்மராஜனும் நசிகேதனும் பேசுற மாதிரி ஒரு உரையாடல் பகுதி. அதுல நசிகேதன் கேட்பான், என்ன கேட்பான்னா, இப்போ இது மாதிரி எல்லா உலகங்கள் இருக்கா, இப்ப நான் இங்க வந்து இருக்கிறேன்னா இது மாதிரி வேற்று உலகங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும்போது, இது மனம் உருவாக்கின உலகம். அதாவது நீ இருக்கிறதுனாலதான் இங்க சூரியன் இருக்கு, நீ இருக்கிறதுனாலதான் சந்திரன் இருக்கு, நீ இல்லாமல் விண்மீன்கள் ஒளிந்து விட முடியுமா, இல்லது அக்னி ஒளிந்து விட முடியுமான்னு கேட்பார். அதுதான் அந்த மந்திரத்துடைய பொருள். அப்போ நான் இருப்பதினால் இங்க எல்லாம் இருக்கிறது, நான் இல்லாவிட்டால் இங்க எதுவுமே கிடையாது. அது எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தூக்கத்திலே ப்ரூவ் பண்ணலாம், மரணத்துக்கு அப்புறம் போலாம். நீங்க நைட்டு தூங்கும் போது டீப் ஸ்லீப் போயிட்டீங்க, உங்களையே மறந்துட்டீங்க, உலகமே கைவிட்டு போயிடுச்சு உங்களை விட்டு.